வணக்கம். गवर्नर श्री के रसैया जी, my cabinet colleagues श्री संतोष कुमार गंगवार and श्री पोन राधाकृष्णन, ministers from Tamil Nadu, Thiru O. Pannirselvam and Thirumati S. Gokul Indira, Shri S. K. Panda, Secretary, Weaver brothers and sisters, ladies and gentlemen, तमिल नाटको बंददिल मिक्क मंगिलची नेचवाल अनर्बगलै कांबदिल मैलुम मगिलची। मैं सबसे पहले तमिलनाडु की मुख्यमंत्री आदरणीय डॉक्टर जे जयललिता जी का, तमिलनाडु गवर्नमेंट का और तमिलनाडु के नागरिकों का हृदय से अभिनंदन करता हूं कि आपने एक महत्वपूर्ण कार्यक्रम को एक होस्ट के रूप में तमिलनाडु में मनाया। आज राष्ट्रीय हैंडलूम डे का प्रारंभ हो रहा है और तमिलनाडु से हो रहा है। सामान्य रूप से सरकार को सब चीज दिल्ली में करने की आदत है, लेकिन मेरी कोशिश है कि सरकार दिल्ली से बाहर निकले और आज पूरी दिल्ली सरकार चेन्नई में मौजूद है। வணக்கம். முதலாவதாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது தேசிய கைத்தறி தினத்தினை தமிழகத்தில் கொண்டாடுவதற்கு இடம் தந்து தமிழகம் இன்று வரலாற்றில் பெருமை பெற்றிருக்கிறது. வழக்கமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், முக்கிய நிகழ்ச்சிகள் தில்லியிலேயே நடைபெறுவது வழக்கம். அப்படி இல்லாமல் இந்த முறை இந்த தேசிய கைத்தறி தின விழாவை இங்கு தொடங்குவதன் மூலமாக தில்லியை சென்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கான மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I congratulate you and extend my best wishes on the occasion of the first National Handloom Day. The Swadeshi movement was launched on 7th August 1905. It is remembered as one of the major events of our freedom struggle. It was on this day that Indians started to boycott imported textiles. Therefore, this day has a special significance for handlooms. Hence, we have chosen this day to be celebrated as National Handlooms Day. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி முதலாவது தேசிய கைத்தறி தினத்தில் உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சுதேசி இயக்கம் தொடங்க பெற்றது. நம்முடைய பெருமைமிக்க விடுதலை போராட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த நிகழ்வு நினைவு கூறப்படுகிறது. இந்த நாளில்தான்
இறக்குமதி செய்யப்பட்ட துணிகளை இந்தியர்கள் பகிஷ்காரம் செய்தனர். எனவே கைத்தறியோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த நாளையே தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுவது என்று நாம் முடிவு செய்துள்ளோம். आजादी का जंग जब चल रहा था उस समय गुलामी से मुक्ति के लिए हैंडलूम एक हथियार था. आज आजाद भारत में गरीबी से मुक्ति के लिए हैंडलूम एक हथियार बन सकता है. அன்று தேசத்தின் விடுதலைக்கு சுதேசி இயக்கமும் கைத்தறியும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய தொண்டு செய்தன. இன்றும் நம்முடைய தேசத்தின் பெருமைக்கும் நம்முடைய தேசத்தின் சமூக பாதுகாப்புக்கும் கைத்தறி கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும். India is home to several world famous handloom products. The name of few, we have Kanjivaram of Tamil Nadu, Baluchari and Jamadni of West Bengal, Chanderi and Maheshwari of Madhya Pradesh, Muga of Assam, Patola of Gujarat, Kani and Shahtush of Jammu and Kashmir, Pochampalli of Andhra Pradesh. The handloom sector has inherent strengths that we need to market. உலக பிரசித்தி பெற்ற பற்பல கைத்தறி துணிகளுக்கு வகைகளும் நம்முடைய நாடுதான் தாயகமாக திகழ்கிறது. இவற்றுள் சிலவற்றை குறிப்பிட வேண்டுமானால் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம், மேற்கு வங்காளத்தின் பாலுச்சேரி மற்றும் ஜம்தானி, மத்திய பிரதேசத்தின் சந்தேரி மற்றும் மகேஸ்வரி, அஸ்ஸாமுடைய மூகா, குஜராத்தின் பட்டோலா, காஷ்மீரத்தின் கானி மற்றும் கட்டூஷ், ஆந்திர பிரதேசத்தின் போச்சம்பள்ளி ஆகியவற்றை கூறலாம். கைத்தறி துறையில் நாம் சந்தைப்படுத்த வேண்டிய உள்ளுறை பலங்கள், அதற்கே இயல்பான வலிமை பல உள்ளன. Handloom mainly uses natural fiber like cotton, silk, wool, jute, etc. Therefore, it is eco-friendly. We can make it even more eco-friendly by using vegetable dyes and other organic products. கைத்தறி என்பது பெரும்பான்மையும் பருத்தி, பட்டு, கம்பளி, சணல் போன்ற இயற்கை இழைகளை பயன்படுத்துகிறது. ஆகவே இது சுற்றுச்சூழலுக்கு நட்பானது. தாவர சாயங்களையும் அங்கக பொருட்களையும் பயன்படுத்துவதன் மூலம் இதனை மேலும் சுற்றுச்சூழலுக்கு நட்பானது ஆக்க முடியும். Today, people are very conscious of the environment and holistic health care. இன்று மக்கள் சுற்றுச்சூழலை பற்றியும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் பெருத்த அக்கறை கொண்டிருக்கின்றனர். We need to exploit this in marketing handloom products both domestically and for exports. On 2nd October last year, I had asked people to use one item of khadi to brighten the lives of artisans. I am informed that since then, sale of khadi has gone up by 60% as compared to the same period last year. मैंने पिछली बार दिवाली के पहले मन की बात में लोगों से प्रार्थना की कि आप घर में 2500 प्रकार की फैब्रिक रखते हैं, कोई रिश्तेदार आए तो बताते हैं कि मेरे पास ये हैं, ये हैं, लेकिन ये खादी नहीं होता है. कम से कम घर में
एकाध एकाध चीज खादी की रखा करिए। इतनी सी मेरी रिक्वेस्ट को देशवासियों ने मान लिया और 60% बिक्री बढ़ गई, गरीब के घर में दिया जला। இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிற கைத்தறியின் குணத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு உள்நாட்டிலும் ஏற்றுமதியிலும் கைத்தறி பொருட்களை அதிகமாக சந்தைப்படுத்த வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி கைவினை கலைஞர்களின் வாழ்க்கைகளுக்கு ஒளி கூட்டும் வகையில் காதியின் ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தும்படி மக்களிடம் நான் கேட்டுக்கொண்டேன். மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு பொருள், வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்றாவது காதியாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். இவ்வாறு கேட்டுக்கொண்டதற்கு பிறகு முந்தைய ஆண்டின் அதே காலகட்டத்தை காட்டிலும் காதியின் விற்பனை 60% அதிகப்பட்டிருப்பதாக தெரிகிறது. We now also need to give a similar call for handlooms. Can we not enhance use of handlooms in our daily lives? We have many options such as clothes, curtains, braid sheets, table covers and doorbeds, just to name a few. This will not only support handlooms but will also support our weavers. அதே போன்றதொரு அழைப்பும் வேண்டுகோளும் இப்போது கைத்தறிக்கும் தேவை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கைத்தறியின் பயன்பாட்டை நாம் அதிகப்படுத்த முடியாதா? நாம் தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனையோ பொருட்கள் உள்ளன. துணிகள், திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள், மேஜை விரிப்புகள், மிதியடிகள், கம்பளி போர்வைகள் என்று ஏராளமானவற்றை வரிசையாக கூறலாம். இவ்வாறு நாம் கைத்தறியை பயன்படுத்துவது கைத்தறிக்கு மட்டும் உதவியாக இருக்காது, நம்முடைய நெசவாளர்களுக்கும் ஆதாரமாக இருக்கும். I am told that handlooms form 15% of total cloth consumption. If we raise this to just 20%, from 15% to 20%, it will give a huge boost to handlooms. Handloom turnover will increase by 33%. இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய துணி, ஆடை, துணியாலான பொருட்களில் மொத்த பயன்பாட்டில் கைத்தறியானது 15% பங்கு வகிக்கிறது. இதனை வெறுமே 5% அதிகப்படுத்தி, அதாவது 15 என்பதனை 20% மொத்த பயன்பாட்டில் இருக்குமாறு ஆக்கினோம் என்றால் அது கைத்தறிக்கு மிகப்பெரிய உந்துதலாக அமைந்து கைத்தறி நெசவாளர்களின் மொத்த வருமானத்தில் 33% உயர்வை ஏற்படுத்தும். People, especially women, wear handloom clothes on social occasions like marriages and major festivals. We need to popularize this among our youth. This will give the much needed boost to the handloom sector. சமூக நிகழ்வுகளில், குறிப்பாக திருமணங்கள், முக்கியமான பண்டிகைகள் போன்றவற்றில் மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் கைத்தறி ஆடைகளை அணிகின்றனர். இந்த வழக்கத்தை நம்முடைய இளைய தலைமுறையினரிடத்தில் மேலும் பிரபலப்படுத்த வேண்டும். மிக பெரியதான நம்முடைய இளைஞர்களிடத்தில் இதனை பிரபலப்படுத்தினால் இந்த துறைக்கு தேவையான உந்துதல் கிடைக்கும். मुझे कभी-कभी लगता है कि हम कभी 5 स्टार होटल में खाएं, 7 स्टार होटल में खाना खाएं, लेकिन जब घर में माँ के हाथ का खाना मिलता है तो उसका आनंद कुछ और होता है, एक अलग संतोष होता है. क्यों? क्योंकि माँ जब खिलाती है तब सिर्फ खाना नहीं खिलाती है, उसमें भरपूर प्यार भी मिला हुआ होता है और इसके कारण हमें संतोष भी उतना ही मिलता है. मैं कभी-कभी जब खादी और हैंडलूम पर सोचता हूँ तो मुझे लगता है कि हम दुनिया की कितनी वैरायटी क्यों न पहन ले, लेकिन जब हैंडलूम
या खादी की चीज लगती है तो ऐसा ही लगता है जैसे माँ ने परोसा है, प्यार से परोसा है, प्यार से बनाया है। ये जो फर्क है, ये फर्क जब हम महसूस करेंगे तब हमें पता चलेगा कि ये कितने प्यार से बनाई हुई चीज मेरे शरीर पर मैंने धारण की है। நாம் குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் 7 நட்சத்திர ஹோட்டல்களில் உணவருந்துகிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தாயினுடைய கையால் உணவருந்தும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அலாதியானது. அதை போன்றுதான் கைத்தறியால் நெசவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துணிகளை அணிவது என்பதும் தாயின் கையால், அன்னையின் கையால் கிடைக்கக்கூடிய அருமருந்தான உணவு போன்றது. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அன்புமிக்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் வெறும் களிப்பு மாத்திரமில்லை, தாயின் அன்பு தெரிகிறது, கரிசனம் தெரிகிறது, கனிவு தெரிகிறது, இந்த தேசத்தினுடைய பெருமிதமே தெரிகிறது. கைத்தறியை நாம் அணிவதன் மூலம் நம்முடைய தேசத்தின் பாரம்பரியம், நம்முடைய தேசத்தின் மேன்மை, நம்முடைய தேசத்தின் பெருமிதத்தை நாம் உயர்வுபடுத்துகிறோம், அதை உணர்ந்து கொள்கிறோம். किसी बुनकर परिवार में हम जाएं तो हम देखेंगे कि पूरे घर में 80% जगह 80% प्लेस और लूम के लिए देते हैं और 20% प्लेस में पूरा परिवार गुजारा करता है। और जब एक साड़ी लूम पर बनती होती है, 5 महीने 6 महीना एक एक ताना बाना का काम होता है, पूरा परिवार उस साड़ी को जैसे ऐसे बनाता है जैसे माँ अपनी बेटी को बड़ा बना रही हो, जैसे अपनी बेटी का लालन पालन करती हो, उस रूप में परिवार के अंदर पूरा परिवार उस साड़ी को बुनता है। और जब वो साड़ी घर से विदाई होकर के किसी दुल्हन के शरीर पर जाने वाली होती है, उस परिवार को भी उतना ही आनंद होता है और वैसे ही उस साड़ी की विदाई करते हैं जैसे माँ बाप अपनी लाड़ी की विदाई करते हैं। इतना प्यार उस बुनकर के उन कपड़ों को बुनते बुनते समय हो जाता है। ஒரு நெசவாளருடைய வீடு எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கலாம். அவருடைய வீட்டின் மொத்த பரப்பளவில் 80% தறி அடைத்துக் கொள்ளும். 20% மட்டும்தான் அந்த குடும்பத்திற்கு இருக்கும். அந்த 80% தறியில் ஒரு சேலையை நெய்யத் தொடங்கினால் 5 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் அந்த குடும்பமே அதை பார்த்து பார்த்து நெசவு செய்யும். அந்த சேலை வளரும். எப்படி வளரும் என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு மகள் பார்த்து பார்த்து வளர்க்கப்படுவது போல அந்த சேலை அந்த குடும்பத்தால் பார்த்து பார்த்து வளர்க்கப்படும். நெசவாளர் அந்த சேலையை நெய்து முடித்த பின் சந்தைக்கு கொண்டு போவது ஒரு குடும்பத்தில் பார்த்து பார்த்து சீராட்டி வளர்க்கப்பட்ட பெண்ணை திருமண மேடைக்கு அழைத்து கொண்டு போவது போன்ற ஒரு உணர்ச்சியோடு இருக்கும். और बुनकर परिवार जो कि साड़ी बनाता है उसका इतना लगाव होता है कि 15-20 साल के बाद कोई मिल जाए और पता चले कि उसने वो साड़ी पहनी है जो उन्होंने बनाई थी, तो उसे देख करके उतना उनका मन भर आता है जैसे अपने परिवार का स्वजन मिला हो। इतना लगाव बुनकर को एक एक ताने और बाने के साथ होता है। 15-20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கூட தாங்கள் நெய்த, பார்த்து பார்த்து அது எப்படி வளர்கிறது என்று கனிவோடு நெய்த அந்த சேலையை அந்த குடும்பத்தினர் அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள். எத்தனை ஆண்டுகளானாலும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து சென்ற பெண்ணை அந்த குடும்பத்தின் பெண்ணாக போஷிப்பது போலத்தான் அந்த சேலையை நெசவாளர்கள் போஷிக்கிறார்கள். We need to take several initiatives to make handloom fashionable. This can be done by bringing new designs and color schemes, constantly evolving and innovating, ensuring quality. Fashion and design education in India also needs to be reoriented. We need to make our handloom tradition the centerpiece of fashion for India and the world. பற்பல முயற்சிகளை, பிரயத்தனங்களை
கைத்தறி துறையை உயர்த்துவதற்காக நாம் எடுக்க வேண்டும். கைத்தறியை நவீனமயமாக்க வேண்டும். புதிய புதிய டிசைன்களையும் வண்ண அமைப்புகளையும் கொண்டு வர வேண்டும். புதுமைகளையும் புதிய பரிணாமங்களையும் தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இவை எல்லாவற்றையும் தரத்தோடு மேம்படுத்தினோம் என்றால், இவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய நாட்டின் நவீன நாகரீகம் மற்றும் டிசைன், ஃபேஷன் அண்ட் டிசைன் கல்வியிலும் மாற்றங்கள் தேவை. நம்முடைய கைத்தறி பாரம்பரியத்தை இந்தியா மட்டுமல்லாது உலகத்தின் ஃபேஷன் நாகரீகத்தின் மையப்புள்ளியாக நாம் செய்ய வேண்டும். We are committed to give a rightful place to our famous traditional handloom products. India Handloom brand has been launched with the sole objective of winning the trust and confidence of customers. நம்முடைய பிரபலமான பாரம்பரியமிக்க கைத்தறி பொருட்களுக்கு அவற்றின் நியாயமான உரிமையான இடத்தை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியில் நாம் இருக்கிறோம். அந்த முயற்சியின் ஒரு பங்குதான் இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்ட். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெறுகிற தலையாய குறிக்கோளோடு இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்ட் இன்று தொடங்க பெற்றுள்ளது. பொருட்களின் தரத்திற்கு அது சான்று பகரும். मुझे अभी किसी ने एक किताब दी थी. उस किताब में दुनिया में हैंडलूम के भिन्न भिन्न प्रकार के, हैंडीक्राफ्ट के भिन्न भिन्न प्रकार में किस शताब्दी में क्या क्या काम होता है, दुनिया का कौन सा देश, एक बड़ा ही उन्होंने एक ट्री बनाया था. कोई 1500 साल पुरानी चीजें थी उसमें, कोई 1400 साल थी, कोई 1000 साल थी, कोई 200 साल थी. मैं हैरान था. छोटे छोटे देशों का भी उसमें नाम था, लेकिन पूरी उस ट्री में हैंडीक्राफ्ट और हैंडलूम की दुनिया में हिंदुस्तान का नामो निशान नहीं था. आई वॉज शॉक. एक तो उनकी अज्ञानता के ऊपर, और दूसरा हम लोगों ने कभी हमारी बातों को ब्रांडिंग नहीं किया. दुनिया को पता तक नहीं कि हम एक जमाना था कि हमारे देश के बुनकरों या कारीगरों से बनाई हुई चीजें दुनिया के 5 खंडों में, चाहे अफ्रीका हो, यूरोप हो, चाहे अरब राष्ट्र हो, चाहे चाइना हो, सब दूर हमारी चीजें बिकती थी और उसको लेने के लिए दुनिया लालायित रहती थी. लेकिन आज जो लोग किताबें लिखते हैं उनको पता तक नहीं है कि हमारा इतना भव्य कभी इतिहास रहा है, क्योंकि हमने हमारी चीजों का जो ग्लोबल ब्रांडिंग करना चाहिए, ग्लोबल मार्केटिंग करना चाहिए, उसमें कहीं न कहीं हम कम पड़े हैं. எனக்கு ஒரு புத்தகத்தை ஒருவர் பரிசளித்தார். அந்த புத்தகத்தில் உலகத்தில் பல்வேறு பாகங்களிலேயும் சின்ன சின்ன ஊர்களிலேயும் நெய்யப்படுகிற துணிகளை பற்றி, குறிப்பாக கைத்தறியை பற்றி பலவிதமான சங்கதிகள் இருந்தன. ஏதோ ஒரு குக்கிராமத்தில், சீனாவிலாகட்டும், எகிப்திலாகட்டும், இன்னும் பற்பல நாடுகளிலாகட்டும், ஏதோ ஒரு குக்கிராமத்தில் என்ன அழகான துணி நெசவு செய்யப்படுகிறது என்கிற சங்கதிகள் எல்லாம் அந்த நூலில் இருந்தன. ஆனால் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம், இத்தனை வகையான கைத்தறி துணிகளை நெசவு செய்யக்கூடிய இந்தியாவின் பெயர் மாத்திரம் அந்த புத்தகத்தில் காணப்படவே இல்லை. இதற்கு என்ன காரணம்? நாம் நம்முடைய பொருட்களுக்கு ஒரு பிராண்ட் பெயரை தரவில்லை. குளோபல் பிராண்டிங் என்பது நமக்கு இல்லை. நம்முடைய பொருட்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குளோபல் பிராண்டிங் குளோபல் மார்க்கெட்டில் கிடைக்காததால் தான் எங்கேயோ இருக்கக்கூடிய சின்ன சின்ன துணிகள் நம்மை விட மிக மிக தரத்தில் குறைந்த துணிகளுக்கெல்லாம் பெயர் கிடைத்த போது நம்முடைய துணிகளுக்கு கிடைக்கவில்லை என்பது புரிகிறது. ஆகவே இந்த இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்ட் குளோபல் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தர வேண்டும். कभी कभी हम लोग सोचते हैं कि इस काम को कैसे बढ़ाया जाए. छोटे छोटे प्रयास भी हमें बहुत बड़ा परिवर्तन देते हैं. जैसे द फिल्म इंडस्ट्री हैज ए मेजर रोल
in popularizing fashion in India. And of course, I know that Chennai is a big center of the film industry. Can our filmmakers decide that at least 1 out of 5 films will only use handlooms, handicrafts and khadi? பல முயற்சிகளில் நாம் கைத்தறியை உயர்த்த வேண்டும். இந்தியாவில் ஃபேஷனை பிரபலப்படுத்துவதில் திரைத்துறைக்கு முக்கியமான பங்குண்டு. நான் நன்றாக அறிவேன் சென்னை நகரம் திரைத்துறையில் மிக முக்கியமான மையம் என்பதனை. நம்முடைய திரையுலக அன்பர்கள், திரைப்படம் எடுப்பவர்கள் குறைந்தபட்சம் 10 திரைப்படங்களில் ஒன்றிலாவது படம் முழுவதும் கைத்தறி, கைவினை மற்றும் காதியை மட்டுமே பயன்படுத்துவார்களா? அவ்வாறு பயன்படுத்தினால் கைத்தறி உன்னத நிலையை அடையும். हमारे फिल्म इंडस्ट्री वाले अपनी फिल्म को पॉपुलर करने के लिए कुछ दृश्यों के विषय में बताते हैं कि ये वहाँ का दृश्य है, डिकना का शूटिंग है, तो ऑटोमेटिक उनको देखने वाले मिल जाते हैं. अगर वे तय करें कि भाई मैं 5 फिल्म में से एक फिल्म ऐसी बनाऊंगा जिसमें हर कोई हैंडलूम का ही उपयोग होगा, सबके कपड़े भी हैंडलूम के होंगे, हैंडीक्राफ्ट का उपयोग होगा, सारी चीज़ें ऐसी ही होगी, मैं उनको विश्वास दिलाता हूँ देश के करोड़ों बुनकर, करोड़ों कारीगर उनकी फिल्म देखने के लिए जरूर जाएंगे. अपने आप उनको मार्केट मिल जाएगा. நம்முடைய திரைப்பட அன்பர்கள் தங்களுடைய திரைப்படங்களை பிரபலப்படுத்துவதற்காக எங்கெங்கோ போகிறார்கள், என்னென்னவோ செய்கிறார்கள். ஆனால் ஒரு திரைப்படத்தில், அந்த திரைப்படத்தில் நடிப்பவர்கள், அந்த திரைப்படத்தில் வரக்கூடியவர்கள் அனைவரும் கைத்தறியை பயன்படுத்தி, கைவினை பொருட்களை பயன்படுத்தி, காதியை மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதாக அந்த திரைப்படம் அமையும் என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்முடைய தேசத்தின் கோடானு கோடி மக்களும் அந்த திரைப்படத்தை பார்ப்பார்கள், ரசிப்பார்கள் என்பது மாத்திரமில்லை, அந்த திரைப்படம் உலகம் எங்கும் பயணித்து வரும். आज के मैनेजमेंट गुरु जब इंडस्ट्रियल डेवलपमेंट की बात करते हैं तो क्लस्टर कंसेप्ट की चर्चा करते हैं और क्लस्टर को प्रमोट करने की बात करते हैं. हमारे पूर्वजों ने सदियों पहले, अगर सिर्फ हम हैंडलूम और हैंडीक्राफ्ट के देखें तो हमें पता चलेगा कि कैसे क्लस्टर से हमारे यहाँ काम होता था. अब देखिए उत्तर प्रदेश जाइए तो बनारस हैंडलूम का एक बहुत बड़ा क्लस्टर बना हुआ है. अगर आप यहाँ कांचीपुरम जाइए आपको हैंडलूम का बहुत बड़ा क्लस्टर बना हुआ दिखेगा. आप देवगिरी जाइए, महाराष्ट्र में हैंडलूम का बहुत बड़ा क्लस्टर बनकर दिखेगा. यानी उस समय भी चाहे सप्लाई चेन की बात हो, चाहे मार्केटिंग की बात हो, चाहे क्लस्टर डेवलपमेंट की बात हो, चाहे रॉ मटेरियल सप्लाई के चेन की बात हो, आज के जितने भी मैनेजमेंट गुरु जो बातें बताते हैं वो सदियों से हैंडलूम हैंडीक्राफ्ट की दुनिया में हमारे पूर्वजों ने डेवलप किया हुआ था. நம்முடைய நாட்டில் பற்பல இடங்களில் கைத்தறி நெசவு மிகச் சிறப்பாக பிரத்யேகமாக நடைபெற்று வருகிறது. வாரணாசிக்கு போனால் அங்கே கைத்தறி நெசவு சிறப்பான இடத்தை பெறுகிறது. அதே போல தமிழகத்தில் காஞ்சிபுரம், குஜராத்துக்கு போனால் அங்கேயும் அதற்கான குறிப்பிட்ட பிரத்யேக நெசவுகள். இந்த நெசவுகளை எல்லாம், நெசவு குழுமங்களை எல்லாம் ஒன்றிணைத்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய நூல், கிடைக்க வேண்டிய பொருட்கள் கிடைப்பது, இந்த பொருட்களை எல்லாம் சந்தைப்படுத்துவது, இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நிர்வாகம் செய்வது ஆகியவற்றைத்தான் இப்போது நாம் மொத்தமாக சேர்த்து ஒரு ஒழுங்கமைப்போடு செய்ய வேண்டும். அதனைத்தான் இப்போதைய கைத்தறி நிலையில் கைத்தறியை உயர்த்துவதற்காக புதிய முயற்சியாக நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். Recently we have launched the Digital India Movement, which will soon connect all Indians through the internet. Young consumers are now buying extensively through e-commerce platforms. Therefore, we should enlarge the scope of e-commerce for sale of handloom products. As we develop markets for handlooms, we also need to extend support to our weavers on the production side. I'm happy to learn that the National Handloom Development Corporation supplied 27%
more yarn during 2014-15 as compared to the previous years. இந்தியர்கள் அனைவரையும் விரைவிலேயே இணையதளம் மூலம் ஒன்றிணைக்கும் வகையில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தினை சமீபத்தில் தொடங்கியுள்ளோம். தனக்கு தேவையானவற்றை இளைய தலைமுறையினர் பெரும்பாலும் வணிக முறையிலேயே வாங்குகின்றனர் அல்லது பெறுகின்றனர். இதனை அனைத்து குடும்பங்களிலும் நாம் காணலாம். ஆகவே கைத்தறி பொருட்களின் விற்பனையிலும் வணிக முறையினை விரிவுபடுத்தினால் இளைஞர்களை இதற்குள் கூடுதலாக ஈர்க்க முடியும். கைத்தறி பொருட்களுக்கு சந்தையை மேம்படுத்துகிற அதே நேரத்தில் உற்பத்தி சார்பிலும் நம்முடைய நெசவாளர்களுக்கு நமது ஆதரவை நல்க வேண்டும். முந்தைய ஆண்டை காட்டிலும் 2014-15 ஆண்டில் தேசிய கைத்தறி மேம்பாட்டுக் கழகம் 27.2% கூடுதல் நூல் வழங்கியுள்ளது என்பதனை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Assistance to individual weavers for building worksheds and purchasing loom and accessories will now be directly transferred to their bank accounts. We have taken a major step for developing handloom clusters at the block level. Earlier, assistance of only about 60 lakhs rupees was being given for one handloom cluster. This is now been increased up to 2 crore rupees. நெசவாளர்கள் தங்களுடைய பணியிடங்களை அமைத்துக் கொள்வதற்கும் தறி மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்குமான நிதி உதவி இனி அவர்களின் வங்கி கணக்குக்கு நேரடியாக மாற்றம் செய்யப்படும். அதேபோல பிளாக் அளவில் கைத்தறி குழுமங்களின் மேம்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய முயற்சியை பிரயத்தனத்தை நாம் மேற்கொண்டுள்ளோம். முன்னதாக ஒரு கைத்தறி குழுமத்திற்கு 60 லட்சம் ரூபாய் உதவி வழங்கப்பட்ட இடத்தில் இனி கூடுதலாக மொத்தம் சேர்த்து 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்கிற அளவிற்கு இந்த முயற்சி மேம்பட்டுள்ளது. पहले बिचौलिए और दलालों की दुनिया चलती थी. अब सीधा बैंक अकाउंट में वीवर के पास पैसा पहुंचेगा. दूसरा, पहले जो शेड के लिए आपको 60 लाख रुपया दिया जाता था, अब 2 करोड़ रुपया दिया जाएगा. இப்போது நேரடியாக நெசவாளர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த நிதி உதவி செல்லும். அதே போல மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் மீண்டும் அதை வற்புறுத்தி சொல்லுகிறார்கள். The main objective of all our efforts is to increase wages of our weavers. Weaving is a very laborious job. In some cases, a weaver takes months to weave a single sari. We need to put in place systems that will ensure that they are paid their rightful wages. We also need to improve technology to enhance productivity and reduce labor in the pre-loom activity. நம்முடைய முயற்சிகள் அனைத்தின் மொத்த விளைவு நம்முடைய நெசவாளர்களின் வருமானத்தை உயர்த்துவதாக அமைய வேண்டும். கைத்தறி இயல்பாகவே நிரம்ப உழைப்பை உள்ளடக்கிய தொழிலாகும். சில சமயங்களில் ஒரே ஒரு சேலையை நெய்வதற்கு கூட நெசவாளர் ஒருவருக்கு பல மாதங்கள் ஆகலாம். அவர்களுக்கு அவர்களின் நியாயமான உரிமை உள்ள கூலியும் வருமானமும் கிடைப்பதற்கான வழிவகைகளை நாம் உறுதி செய்ய வேண்டும். தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி நெசவாளர்களின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் காண வேண்டும். தறிக்கு முன்னதான தயாரிப்பு பணிகளில் நெசவாளரின் உழைப்பை குறைத்து வருமானத்தை அதிகப்படுத்தும் வழிகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். This will help enhance income levels. Apart from increasing incomes, our government is also committed to extend robust social security cover to weaver families. இதன் மூலமாக நெசவாளர்களின் வருமானம் அதிகரிக்கும். அதிகப்படுத்தப்பட்ட முறையான வருமானம் தவிர நெசவாளர் குடும்பங்களுக்கான சமூக பாதுகாப்பு வழங்குவதிலும் நம்முடைய அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. We have launched a national drive for financial inclusion through Jan Dhan Yojana. Recently, we have also launched
3 new social security schemes intended to benefit unorganized sectors. நிதி வகை உள்ளீடு வழங்குவதற்காக தேசிய இயக்கம் ஒன்றை ஏற்கனவே ஜன தன் யோஜனா மூலமாக தொடங்கியுள்ளோம். நிரல்படுத்தப்படாத வர்க்கத்தினர் பயனடையும் வகையில் 3 புதிய சமூக பாதுகாப்பு திட்டங்களை சமீபத்தில் தொடங்கியுள்ளோம். The Pradhan Mantri Jeevan Jyoti Bima Yojana will provide life insurance. The Pradhan Mantri Suraksha Bima Yojana will give you accident insurance cover. The Atal Pension Yojana will give you a pension from the age of 60. You can protect your future by paying a small amount every month. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா உங்களுக்கு ஆயுள் காப்பீடு கொடுக்கும். பிரதம மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா விபத்து காப்பீடு தரும். அடல் பென்ஷன் யோஜனா 60 வயது முதல் ஓய்வூதியம் கொடுக்கும். மாதா மாதம் ஒரு சின்னஞ்சிறிய தொகையை செலுத்துவதன் மூலமாக உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாத்து பலப்படுத்திக் கொள்ளலாம். I call upon all of you to join these schemes and also ask your friends and relatives to do so. To address financing problems of micro, small and medium industries, the government has announced a creation of a Mudra Bank. This bank has a corpus of 20,000 crore rupees and a credit guarantee corpus of Rs 3,000 crores. Mudra Bank would ensure that at least 60% of the credit flows to loans of less than rupees 50,000. முன்னர் குறிப்பிட்ட 3 திட்டங்களில் உங்களை இணைத்துக் கொள்ளும்படி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது அழைப்பு விடுக்கிறேன். நீங்கள் மாத்திரமில்லை, உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் கூட இந்த திட்டங்களில் சேரச் சொல்லுங்கள். குறு, சிறு மற்றும் மத்தியதர தொழிலகங்களின் நிதி சிக்கல்களை தீர்ப்பதற்காக புதியதொரு முயற்சியாக முத்ரா வங்கி ஒன்றினை தொடக்கத்தினை அரசாங்கம் அறிவித்துள்ளது. 20,000 கோடி ரூபாய் வைப்பு நிதியுடனும் 3,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாத வைப்பு நிதியுடனும் இந்த வங்கி தொடங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் மொத்த கடனில் 60% ரூபாய் 50,000க்கும் குறைவான கடன்களுக்கு செலுத்தும் வகையில் இந்த வங்கி செயல்படும். I am sure this initiative will benefit handloom weavers in a big way. I congratulate all those who are being awarded today. Their expertise should be utilized for skill development programs as well as for production of masterpieces for display. முத்ரா வங்கி திட்டத்தின் மூலம் கைத்தறி நெசவாளர்கள் பெருமளவில் பயன்பெறுவார்கள் என நான் நிச்சயமாக நம்புகிறேன். விருதாளர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் திறமையும் திறனும் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கும் காட்சிமயமாக்கப்படும் சிறப்பு பொருட்களின் உற்பத்திக்கும் பயன்பட வேண்டும் என்பதனை எனது ஆலோசனை ஆக்குகிறேன். Innovative design backed by good marketing is essential for promotion of handlooms. In this context, I would like to request to the Textile Ministry to consider holding competitions of giving awards for design creation and marketing of handloom products. கைத்தறியின் வளமைக்கு நல்ல முறையிலான சந்தைப்படுத்துதலோடு புதிய நவீன டிசைன்கள் இருப்பதும் அவசியமாகும். இந்த விதத்தில் இதன் வகையில் டிசைன் உருவாக்கம் மற்றும் கைத்தறி பொருட்களின் சந்தைப்படுத்துதல் ஆகிய துறைகளில் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலிக்கும்படி ஜவுளி அமைச்சகத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். National Handloom Day celebration should not end with just a ceremony today. We have to make this a continuous movement, a movement to popularize handlooms and to improve the lives of our weavers.
இன்றைய விழாவோடு தேசிய கைத்தறி தினம் கொண்டாட்டங்கள் நின்றுவிடக்கூடாது. இதனை ஒரு தொடர் இயக்கமாக செய்ய வேண்டும். கைத்தறியை பிரபலப்படுத்துதல், நம்முடைய நெசவாளர்களின் வாழ்க்கை சிறப்புகளை வளமைப்படுத்துதல் ஆகியவற்றை கொண்ட தொடர் இயக்கமாக இந்த தேசிய கைத்தறி தின இயக்கம் இருக்க வேண்டும். एक प्रकार से बुनकर परिवार, हैंडलूम से जुड़े लोग, उनका पूरा हिसाब किताब ताने बाने के साथ जुड़ा हुआ है. सारा खेल ताना और बाना से बना हुआ है. நெசவாளர்களின் குடும்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த நெசவு என்பதில்தான், அதனுடைய ஊடிலும் பாவிலும் தான் இணைந்திருக்கிறது. எப்படி துணி ஊடு பாவால் நெய்யப்படுகிறதோ, நெசவாளர்களின் குடும்பங்கள் அவர்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அந்த துணியின் ஊடு பாவாக அமைந்திருக்கின்றன. अब समय की मांग है कि हम एक नए सिरे से इस चीज को आगे बढ़ाएं. हमारे पास जो परंपरागत कला है, उस ताने को आधुनिकता के बाने के साथ कैसे जोड़ें. நாம் நம்முடைய பாரம்பரியத்தை இந்த நெசவாளர்களின் ஊடுபாவாக அமைந்திருக்கக்கூடிய கைத்தறியின் உயர்வை, நம்முடைய மரபை நவீனப்படுத்தி அதனை மேலும் முன்னணிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். हैंडलूम में ज्यादातर महिलाएं हैं, हैंडलूम गांवों में है. समय की मांग है कि गांव का ताना ग्लोबल बाने के साथ कैसे जुड़े और गांव का ताना और ग्लोबल बाने का मिलान कैसे हम करें. கைத்தறி என்பது பெண்களிடத்தில் இருக்கிறது. கைத்தறி என்பது கிராமங்களில் இருக்கிறது. கைத்தறியை நவீன உலகத்தில் முழுமையாக சந்தைப்படுத்துவதன் மூலமாக அந்த பெண்களுக்கும் அந்த கிராமங்களுக்கும் நாம் மேம்பாட்டை தருகிறோம். அந்த மொத்த கிராமமுமே உலகத்தில் உன்னதத்தை அடைகிறது. அதுதான் நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். समय की मांग है कि गरीबी का ताना और अमेरिका बाना दोनों को जोड़ करके हम आर्थिक समृद्धि की दिशा में हैंडलूम को आगे बढ़ाएं. இந்த தருணத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்றால், கைத்தறியை நாம் உலக அரங்கத்தில் மிக பெரியதாக எடுத்துச் சென்று உலகத்தினுடைய வல்லரசோடு கைத்தறியையும் ஒரு பெரிய வலிமை மிக்க சக்தியாக மாற்ற வேண்டும். उत्तर दक्षिण का ताना और पूर्व पश्चिम का बाना, भारत के कोने कोने में पड़ी हुई इस कला को एक दूसरे से परिचित करा करके एक महाशक्ति के रूप में हैंडलूम को कैसे उभारें. இந்திய நாட்டின் கைத்தறி சக்தியினை ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க மகாசக்தியாக உலக அரங்கத்தில் மிகப்பெரிய மகாசக்தியாக உயர்த்த வேண்டும். गांव का अनस्किल से लेकर के दुनिया के हाई स्किल के साथ, एक तरफ अनस्किल का ताना तो दूसरी तरफ हाई स्किल का बाना, इस ताने और बाने के मिलन से हम हमारी पूरी हैंडलूम उद्योग को नई ऊंचाइयों पर कैसे ले जाएं. உலகத்தின் பல்வேறு மூலைகளில் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று பல்வேறு மூலைகளிலேயும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஊடும் பாவுமாக, எப்படி கைத்தறியில் ஊடும் பாவும் ஒன்று சேருகிறதோ அதை போல ஊடும் பாவுமாக இந்த கைத்தறியின் வலிமை அந்த ஊடுபாவில் ஒன்று சேர்ந்து நிலைக்க வேண்டும். जीरो डिफेक्ट का ताना, जीरो इफेक्ट का बाना, और हम हमारा ऐसा प्रोडक्ट करें जो दुनिया को भा जाए और जो एनवायरमेंट के लिए सहायक हो, उपकारक हो, एनवायरमेंट फ्रेंडली हो. நம்முடைய கைத்தறியின் ஊடுபாவு ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ இஃபெக்ட் என்கிற முறையில் அமைய வேண்டும். அதாவது ஜீரோ டிஃபெக்ட், அதனுடைய உற்பத்தியில் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, அது ஜீரோ டிஃபெக்ட். அது சுற்றுச்சூழலை எந்த விதத்திலேயும் பாதிக்கக்கூடாது, அது ஜீரோ இஃபெக்ட். இந்த முறையில் ஊடுபாவாக ஜீரோ டிஃபெக்டும் ஜீரோ இஃபெக்டும் அமைய வேண்டும். मैं फिर एक बार आज सम्मान प्राप्त करने वाले सभी हैं हमारे कारीगर भाइयों बहनों का सम्मान करता हूं, अभिनंदन करता हूं, और तमिलनाडु के सरकार का, नागरिकों का हृदय से अभिनंदन करता हूं.
बहुत बहुत धन्यवाद. நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசாங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.